ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இன்னையோட சண்டே விளாக் தான் பார்க்க போறோம். காலையிலேயே அன்றாட கடமைகளை முடிச்சிட்டு நம்மளோட பீக்கங்காய் கொடிகளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பந்தல்ல விட்டுட்டு இருந்தேன். ஒரே ஒரு கொடி தான் இது. கொடி முளைச்சோனையே முள்ளுக்கம்பி வலைன்னு படந்துருச்சு. அப்புறம் தான் சின்னதா ஒரு காவானம் போட்டு அதுக்குள்ளேயே கொடிகளை திருப்பி திருப்பி விட்டுட்டு இருக்கோம். இப்பதான் பிஞ்சுகள் ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சிருக்குது. ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்குது, மத்ததெல்லாம் ரொம்ப சின்ன சின்னமா தான் இருக்குது. வர்ற நாட்கள்ல நமக்கு நிறைய பீக்கங்காய்களை நம்மோட்டு கொடிகள்ல இருந்தே கிடைச்சிடும். கொடியை சரி பார்த்துட்டு வந்து அப்படியே சமைக்கிறதுக்காக அடுப்பை மொழிகி கோலம் போட்டுட்டு அடுப்பை பத்த வச்சாச்சு. அடுப்பை மூட்டினோடனேயே ஃபர்ஸ்ட் ஒலைய வச்சு விட்டுட்டேன். இன்னைக்கு சண்டே, நான்வெஜ் இல்லைன்னா எப்படி? அதான் ஒரு கோழியை போட்டுடலான்னு நைட்டே பிடிச்சு அடைச்சு வச்சுட்டோம். நம்ம வீட்லயே நிறைய கோழிங்க இருக்கிறதுனால நாட்டுக்கோழி தான் சாப்பிடுவோம். பிராய்லர் கோழிய நாங்க சமைக்கிறது கிடையாது. இருந்தாலும் கல்யாண வீடுகள்ல பிராய்லர் கோழிய சாப்பிட்டோம்னா பஞ்சு மாதிரி இருக்கும். ஆனா நாட்டுக்கோழி அவ்வளவு சாஃப்டா இருக்காது, ஹார்டா தான் இருக்கும். தவிர இதோட டேஸ்டும் வேற மாதிரி இருக்க மாதிரி தெரியும். இதையே சாப்பிட்டு பழகிட்டதுனால பிராய்லர் கோழிய நாம சாப்பிடுறது இல்ல. நான் அடுப்பை மூட்டி ஒல வைக்கும் போதே மாமா கோழி முடியெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்துட்டாங்க வாட்டுறதுக்காக. அதனால ஒலப்பானைய பக்கத்துல கொடி அடுப்புக்கு மாத்திட்டு கோழிய வாட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி வாட்டுறதுனால கோழி மேல இருக்கிற சின்ன சின்ன முடி கூட பொசுங்கிடும். அதனால கோழி கிளீனா இருக்கும். கோழிய வாட்டுறதுல சில பேரு வெறுமனே கோழிய வாட்டிட்டு வெட்டிடுவாங்க, சில பேரு மஞ்சத்தூள் தேய்ச்சு வாட்டிட்டு வெட்டுவாங்க. நாங்க எதுக்கு வம்புன்னு ரெண்டு மாதிரியுமே வாட்டுறது. மஞ்சத்தூள் தேய்ச்சி வாட்டினா நமக்கு கறி மேல இருந்து ஸ்மோக்கி ஸ்மெல் வராது, எங்களுக்கும் அந்த ஸ்மெல் பிடிக்காது. அதுக்காகத்தான் ரெண்டு தடவை வாட்டுறது. ஒரு பக்கம் மாமா கோழிய வாட்டணும்னு கோழிய வெட்டி பீஸ் போடுறதுக்காக எடுத்துட்டு போயிட்டாங்க. அடிச்சது பொட்டக்கோழிங்கிறதுனால ரசம் தான் வைப்போம். பொட்டக்கோழிய ரசம் வச்சாதான் டேஸ்டா இருக்கும். குழம்புக்கு கொஞ்சம் கம்மியான டேஸ்ட்ல தான் இருக்கும். ஆனா சேவக்கறிய குழம்பு வச்சாதான் நல்லா இருக்கும். இது ரசத்துக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்காது. கோழி அடிச்சு குழம்பு வைக்கணும்னா நாம குழம்பு வைக்க மட்டும் ஏற்பாடு பண்ணுனா போதுமானது. மத்தபடி கோழிய நறுக்கி வாட்டி கறிய பீஸ் போட்டு அலசுறது வரைக்கும் மாமாவே செஞ்சு நமக்கு கொடுத்துருவாங்க. பொதுவா சிக்கன் மட்டன்னா எல்லாருக்கும் சமையல் வேலை ஈஸியா முடிஞ்சிடும். ஆனா நமக்கு சிக்கன்னா கிளீனிங் ப்ராசஸ் அதிகங்கிறதுனால சமைக்க கொஞ்சம் லேட் ஆகிடும். அதனால நான் அடுப்பை எரிச்சு விட்டுக்கிட்டே ரசம் வைக்கிறதுக்கும் கறியை வறுக்கிறதுக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நறுக்கி ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். மாமா கறியை வெட்டி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. சோறும் வெந்துருச்சு. அதனால சோத்தை வடிச்சு விட்டுட்டு ரசத்தை வைக்க ஆரம்பிச்சாச்சு. பொட்டக்கோழினாவே ரசம் தானே, அதனால அதோட முக்கியமான பார்ட்ஸான ஈரல், கல்லீரல், முட்டை அதோடயே சேர்த்து கொஞ்சம் கறியையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரசம் தான் வச்சேன். ரசம் வச்சது போக மிச்சம் இருந்த கறிய நல்லா ஸ்பைசஸ் எல்லாம் தூக்கலா போட்டு கறிய திறக்கிட்டோம். சமையல முடிச்ச கையோடயே மழை வந்துடுச்சு. நல்ல வேளையா சமையல முடிச்சோன்னு வந்துச்சு, இல்லைன்னா அடுப்ப நினைச்சிருக்கோம். கொஞ்ச நேரம் அப்படியே மழைய பார்த்து ரசிச்சுட்டு நல்லா சூடா சாப்பாட போட்டு ரசத்தை ஊத்தி கறிய வச்சுக்கிட்டு மழைக்கு இதமா சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. மழை வந்தோடனேயே வீட்டுக்குள்ள அப்பாவுக்கும் பொண்ணுங்களுக்கும் ஒரே ஆட்டம் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.